ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாகவே இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டிசைன் தான் இது. ப்ளவுஸோட பின்பகுதி நான் அடியில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம லைனிங் பீஸ் வச்சுருக்கோம். லைனிங்கில் நான் நெக்கோட லென்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியே நெக்லைன் வரைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாகவே வரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே ஆர்ம் ஹோல்ஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்டில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸை மேலே வச்சுட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னரில் வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓரளவு நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எல்லா பீஸுமே கட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம டிசைன் வைக்கிறதுக்காக சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கிளாத்தை நான் ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட்லேருந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட முன்பகுதிக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கிளாத் வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பிட்டு லைனிங்க்கு மேலே நீங்கள் நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ரொம்ப ஈஸியாகவும் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓவராலாக நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் நம்ம ரவுண்ட் நெக்கிலேருந்து நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் வர மாதிரி ஃபுல்லாக இன்னொரு மார்க்கிங் கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு நெக்குக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2 இன்ச் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் எனக்கு நம்மளுக்கு ஷோல்டர்ஸ் 2.25 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் நான் உள்ளே விட்டு மடிக்க போகிறேன். மடித்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஷோல்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதையும் விட கம்மியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிசைன் ரொம்ப சூப்பராக தெரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாதி டிசைன் நம்மளுக்கு அந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதிலே போயிடும். ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அந்த கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா டிசைன் வைக்கிறதுக்கு, ஸோ அந்த கிளாத்லேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் லைட்டாக மடிச்சிருக்கேன். மடித்து ஃபுல்லாகவே ஓரலாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் மடிக்க முடியலை, கரெக்டாக வரல எனக்கு அந்த ஷேப் அப்படின்னா நீங்கள் கிளாத் வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவீங்க இல்லையா நார்மல் ப்ளவுஸ்க்கு, ஸோ அதே மாதிரியே கிராஸ் பீஸ் வச்சு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எல்லாமே நீங்கள் அடித்து ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை உள்ளே திருப்பி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நீட்டாக தெரியும். அண்ட் இதில் நம்மளுக்கு இந்த லைன் அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு டிசைன் அந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்மளுக்கு 2 சைடுமே டிசைன் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஓரலாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த சாரீ கலர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கலரில் ப்ளூ கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். ப்ளைனான கிளாத்து தான், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான கிளாத்து. ஸோ அந்த கிளாத் எடுத்துகிட்டு ஒரு 2.5 இன்ச்சில் சதுரமான பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸ் எல்லாமே முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னொரு ஸ்டெப்புமே எக்ஸ்ட்ரா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எல்லாமே ஒரே சைடில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இதில் ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான் நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அமௌண்ட்டுமே எனக்கு கம்மியாக தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் சிம்பிளான ஸ்டெப்ஸ்லேயே இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்லீவ் நார்மலாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் இதில் எக்ஸ்ட்ரா ஸ்லீவுக்குன்னு டிசைன் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு நெக்கை சுற்றி எவ்வளோ கிளாத்து தேவைப்படுமோ ஸோ அந்த அளவுக்கு இந்த பீஸ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண பீஸ் எல்லாமே சிங்கிளாக நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்படியே வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ் எல்லாமே 1 பை 1 ஒரே சைடில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டே வாங்க. அதாவது ஃபோல்ட் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண சைடு ஆப்போசிட்டாகவும் லைட்டாக ஓப்பனில் இருக்கிற சைடு உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டே வாங்க.
அண்ட் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் நான், ஒரு 1/2 இன்ச் மட்டும், ஒரு பீஸ்க்கு இன்னொரு பீஸ்க்கும் இடையில வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கேன். கேப் விட்ட மாதிரி வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரப்போகிறோம். அண்ட் இதில் வந்து சென்டரில் நான் எந்த டிசைனுமே கொடுக்கல, ஒரு ரெடிமேட் பேட்ச் மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருந்தேன் இதில். அண்ட் சென்டரில் பாருங்கள், நான் ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் நான் அப்படியே வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சூப்பரான டிசைனு, ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் வந்து நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டே தான் இருக்கேன். அண்ட் கொஞ்சம் வெரைட்டியாக தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த பீஸை உள்ளே விட்டுட்டு மேலே வந்து ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாமே ஒரே மாதிரி சைடில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிடுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கேன். ஃபுல்லாக நம்ம அடித்து காமிச்ச மாதிரியே தான் நம்ம அதில் வச்சு நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயே வந்து பக்கத்துலேயே ஒரு பாயிண்ட் மட்டும் கேப் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் டீப்பாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க நெக்லைனை. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து க்ராஸ் பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து இதே கிளாத் வச்சு நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு க்ராஸ் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா நெக்லைனில் பைப்பிங் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஒன் சைடு ஃபுல்லாகவே நான் தையல் போட்டு வச்சுருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் நெக்லைனில் அப்படியே வச்சுட்டு ஓரத்துலேயே ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதில் வந்து நெக் லைனில் வந்து சின்னதாக ஒரு செயின் மாதிரி ஒரு ரோப் வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே இதில் கொஞ்சம் ஹைலைட்டடாக தான் இருந்தது. ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அந்த பீஸை வந்து 1/4 இன்ச் மட்டும் மடித்து ஃபுல்லாக ஓரத்துலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஃபுல்லாக பைப்பிங் மட்டும் நல்லா உள்ள கிளாத்தை இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு வந்து கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து காப்பர் கலரில் ரோப் எடுத்திருக்கேன். ரோப் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா ரவுண்ட் நெக்கு, ஸோ அதில் வந்து டபுளாக எடுத்திருக்கேன். நம்ம நெக்லைனில் ஃபஸ்ட்டு அந்த ரோப் வச்சு பாருங்கள், வச்சுட்டு நம்ம டபுளாக எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 3 இன்ச் வரைக்கும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நெக்லைனில் வந்து அப்படியே டபுளாக வச்சு நார்மலாக ஜடை பின்னுற மாதிரி பின்னல் போட்டுகிட்டே வாங்க. ரெண்டையுமே வந்து க்ராஸாக ஜிக்ஸாக்காக எடுத்துகிட்டே வாங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த பைப்பிங்க்கு பக்கத்துலேயே கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து இதே பேட்டர்னே ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்றதுக்காக காப்பர் கலர் எடுத்திருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சாரியில் வந்து இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலருக்கு வந்து, அதாவது பேஸில் வந்து என்ன கலர் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த ரோப் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கீழே நம்மளுக்கு அந்த ப்ளூ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா பீஸு, ஸோ அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி நான் அந்த காப்பர் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நம்மளுக்கு அந்த ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஷேடிங்க்கு மேட்சாக இருக்கும் அந்த காப்பர் கலர் ரோப்பு. அண்ட் பர்டிகுலராக அதில் நெக்லைனில் ஃபுல்லாகவே வந்து நான் லேசருக்கு எதுவுமே கொடுக்கல. அண்ட் கேன்வாஸுமே யூஸ் பண்ணல. நான் ரொம்ப ப்ளைனாக இருக்கிற கிளாத் வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது டிசைனு. அண்ட் லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரி பேட்டர்னில் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு வாங்க. ஓவரால் வந்து நம்ம ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து 2 சைடுமே வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம்.
ஃபுல்லாகவே 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் சென்டரில் வந்து நல்ல ஒரு காப்பர் கலரில் பீடர் கொடுத்த மாதிரி ஒரு ரெடிமேட் பேட்ச் தான் அது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதை வச்சு நான் சென்டரை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நார்மலாக நீடிலில் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அண்ட் அந்த பேட்டர்ன் பாருங்கள், நான் நார்மலாக மடித்து விட்டு காமிச்சேன் இல்லையா? ஸோ அதே மாதிரியே மடிச்சுட்டு சென்டரில் வந்து ஃபுல்லாகவே நான் பீட் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் saree இதுதான். saree வந்து பார்டர் வந்து உங்களுக்கு லைட் கலரில் ஒரு ப்ளூ கலர் இருந்தது. பட் ஆனால் ப்ளவுஸும் முந்தியும் மட்டும் கொஞ்சம் நேவி ப்ளூ ஷேடிங்கில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.